KTK Mathematics, Class 10th, Exercise 7.1. Fourth question. A right angle triangle PQR where angle Q equal to 90 degree is rotated about QR and PQ. If QR equal to 16 centimeter and PR equal to 20 centimeter, compare the curved surface areas of the right circular cones so formed by the triangle. Fourth question. PQR என்ற செங்கோண முக்கோணத்தில் QR equal to 16 சென்டிமீட்டர், PR equal to 20 சென்டிமீட்டர் மற்றும் angle Q ஓட வேல்யூ 90 டிகிரி ஆகும். QR மற்றும் PQவை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது உருவாகும் கூம்புகளின் வலைபரப்புகளை ஒப்பிடுகன்னு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு. அந்த செங்கோண முக்கோணத்தோட அளவுகள் கொடுத்திருக்காங்க. அந்த ஏதாவது ஒரு ஆங்கிளை வச்சு மையமா வச்சு நம்ம சுற்றும் போது அது ஒரு கூம்பு வடிவுல உருவாகும். ஓகேவா? அந்த கூம்போட வலைபரப்பு என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்க டேட்டால பாருங்க, நம்ம PQR மற்றும் PQவை மைய அச்சுகளாக கொண்டு கொடுத்திருக்காங்களா? நான் ஃபர்ஸ்ட் PQவை மைய அச்சா கொண்டு இங்க சம் போட போறேன். ஓகே, PQவை மைய அச்சுனா இந்த ஸ்ட்ரைட் லைன் PQ, ஆங்கிள் Qங்கிறது 90 டிகிரி சொல்லிட்டாங்களா? இதுல இருந்து R வரைக்கும் செங்கோண முக்கோணம் வரையணும். QR ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க? 16 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் PR ஓட வேல்யூ எவ்வளோ? 20 சென்டிமீட்டர். முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் அச்சுங்களா கொண்டு சுழற்றும் போது உருவாகும் கூம்பின் வலைபரப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கூம்போட வலைபரப்பு ஃபார்முலா என்ன? πr. ஓகேவா? நமக்கு பையோட வேல்யூ 22/7 யூஸ் பண்ணிக்க போறோம். ஆரம் தான் தெரியும். இதுல இருந்து இது வரைக்கும் இது இப்படி சுத்தி இப்படி கூம்பு மாதிரி இப்படி உருவானுச்சுன்னா இப்படி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்துடும். இந்த மாதிரி ஷேப்ல வந்துருமா? அப்ப இந்த QR என்னவாயிரும்? ஆரம் ஆயிடுமா? அப்ப ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும். இதான் ஸ்மால் ஆர், 16 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சாய் உயரம் தான் L. அதான் 20 சென்டிமீட்டர் டேரக்டா தெரிஞ்சிருச்சா? அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். பையோட வேல்யூ என்ன? 22/7. ஆரம் எவ்வளோ? 16. சாய் உயரம் 20. 22 இன்ட்டு 320/7 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணா 7040/7 கேன்சல் பண்ணோம்னா 1005.71 வலைபரப்பு அப்படிங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த சென்டிமீட்டர்னால சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் நான் இப்ப QR அச்சா கொண்டு நம்ம இந்த கூம்பை உருவாக்குறோம். QR அதை ஸ்ட்ரைட் லைனா வச்சுட்டு இப்ப இதை ரொட்டேட் பண்றோம். இந்த ரொட்டேட் பண்ணும்போது இது ஒரு கூம்பு வடிவத்துல உண்டாயிரும். ஓகேவா? இந்த கூம்பு வடிவத்துல வந்துருமா? இப்ப QR ஓட வேல்யூ அதே 16 சென்டிமீட்டர், RPயோட வேல்யூ அதே 20 சென்டிமீட்டர். ஓகேவா? நமக்கு இந்த இடம் தான் QP அப்படிங்கிறது தான் ஆரம். நம்ம வலைபரப்புக்கு ஃபார்முலா, கூம்போட வலைபரப்பு ஃபார்முலா என்ன? πr/l. ஓகேவா? இங்க சாய்கரம் L நமக்கு தெரிஞ்சிடும். Lோட வேல்யூ 20 தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஆனா இந்த இடத்துல இருக்க 16 நம்ம அச்சு மாற்றி வச்சு சுத்தும் போது இந்த ஹைட்டோட வேல்யூவா மாறிடுது. அப்ப ஆரத்தோட வேல்யூ இங்க என்னன்றது தெரியல. நமக்கு இங்க ஒரு க்ளூ இருக்கு. என்ன? இது 90 டிகிரி ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிதாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணாலும் இதே ஃபார்மேட் தான், அல்லது ஃபார்முலா தெரிஞ்சாலும் ஓகே. யூஸ் பண்ணி ஆரோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். ஆரோட வேல்யூ √L² - H². ஓகே, அப்ப √20² - H ஓட வேல்யூ 16². 20² 400, 16 256. √144, ரூட் எடுத்தா 12. அப்ப ஆரோட வேல்யூ 12 சென்டிமீட்டர். டைரக்டா எடுத்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 12, Lோட வேல்யூ அதே 20. ஓகேவா? அப்ப இங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 22/7 இன்ட்டு 12, 24, 240 பெருக்கணும் அப்படின்னா 5280/7 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணா 754.28 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இப்போ ஒப்பீடுகன்னு கேட்டுட்டாங்க. இப்ப நான் மேக்ஸிமம் என்ன சொல்லலாம்னா எதோட வலைபரப்பு அதிகம் சொல்லிடலாமா? அப்ப எப்ப வலைபரப்பு அதிகம் அப்படின்னா PQ அச்சா வச்சு சுற்றும் போதுதான் என்னது? வலைபரப்பு அதிகம். இதை QR மையமா வச்சு சுற்றுனாங்கன்னா என்ன வரும்? வலைபரப்பு குறைவு. ஓகேவா? இதான் ஒப்பிட்டு சொல்றது. தேங்க்யூ.